ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிரர் ஒர்க் ஆரி ஒர்க்கில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அதில் இந்த மிரரை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அது நல்லா கொஞ்சம் டைட் ஆகட்டும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இப்போ இதில் சில்க் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நான் பாபினில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி பண்ணி அதை இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம மிரரும் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் நீடிலில் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இந்த மாதிரி கொஞ்சம் எட்ட கொடுங்க. அந்த மிரர் கொஞ்சம் எக்ஸஸாக வெளில தெரியுதில்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 பாயிண்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மேலே ஒரு ஸ்டிச் போடுறேன். அது பக்கத்துலே எடுத்து இன்னொரு ஸ்டிச் பக்கத்துலேயே போடுறேன். அகெயின் மறுபடியும் நான் அதை வெளில எடுத்து கீழே ஒரு ஸ்டிச் போடுறேன். எடுத்துகிட்டு அந்த ஸ்டிச்சு எடுத்துகிட்டு அதுக்கும் கீழே குட்டியாக இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ அந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கிறேன். அகெயின் மறுபடியும் நான் கீழே எடுத்துகிட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கும் கீழே ஒரு ஸ்டிச். இப்போ மறுபடியும் நம்ம மேலே போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே போய் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே எடுத்து இன்னொரு ஸ்டிச் பக்கத்தில். நான் கீழேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்தேன் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் மேலே மறுபடியும் நான் ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இப்போது அந்த ஸ்டிச்சுக்கு கீழே இன்னொரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். மேலே ஒரு ஸ்டிச், அப்புறம் அது மேலே இன்னொரு ஸ்டிச். இப்போ நம்ம மிரர் ஒர்க்கை பொறுத்தளவு நம்ம ஸ்டிச் எப்படி தருவோம் அப்படின்னா, மேலே மேலே கீழே கீழே, இந்த ஃபார்முலாவில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மேலே எடுத்துகிட்டு போகும்போது மேலே ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச் போடுவோம். அகெயின் திருப்பி கீழே வரும்போது கீழே ஒரு ஸ்டிச் போடுவோம், அதுக்கு கீழே இன்னொரு ஸ்டிச் போடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். பாருங்கள், இப்போ நான் கீழே குத்துறேன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ அது பக்கத்துலேயே கீழே இன்னொரு ஸ்டிச் போடுறேன். மறுபடியும் இப்போ நான் எடுத்துகிட்டு மேலே வரேன். அந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், இப்போ மறுபடியும் நான் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஒரு ஸ்டிச், அப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு ஸ்டிச். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதே மாதிரி ஸ்டிச்சை நம்ம இந்த மிரரை சுற்றி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிரர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி நல்ல சூப்பரான ஒரு க்ளோசிங் நல்லா கிடைக்கும் மிரரில். இப்போ பாருங்கள், நமக்கு மிரர் நல்லா பாதி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டிச்சை போட போகிறோம். இந்த மாதிரி தான் அது க்ளோஸ் ஆகிக்கிட்டே வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சி. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை சுற்றி நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். எப்பயுமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் எண்டில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதை சுற்றி வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். கிட்ட நம்ம செயின் ஸ்டிச் போடும்போதே இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த செயின் ஸ்டிச் முடிகிற இடத்துல நம்ம ஒரு லாக் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ லாக் போட்டு நம்ம அதை செக்யூர் பண்ணிட்டோம். இப்போ இதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடால் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பென் எடுத்து இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த கர்வ் வரையும் போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கிள் போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு அன்ஈவனாக வந்துட்டு வராது சர்க்கிள். தான் பாருங்கள், இப்போ நமக்கு சர்க்கிள் கிடச்சிச்சு. இப்போ நான் இதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளில் நம்ம சுகர் பீடை கொடுத்து எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் சுகர் பீடை எடுத்திருக்கேன், அப்புறம் நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன், அப்புறம் ஆரி நீடில் போல் தான். இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து த்ரெட் வந்துட்டு சுகர் பீட் கலர்லேயே எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த கலர் தெரியாது. ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் கலரில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸில் ஏதாவது பீட்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த கலரை யூஸ் பண்ணோன்னா த்ரெட்டோட கலர் வந்து நமக்கு வந்து விசிபிளாக தெரியாமல் இருக்கும். நாட் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கையில் சுற்றி நம்ம வந்து அதை நல்லா இப்படி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நாட் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம போட்டிருக்க லைன் இருக்குது இல்லையா, அந்த லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு வெளில ஒரு ஸ்டிச். நம்ம மிரரை வந்துட்டு எப்படி வந்து கவர் பண்ணுவோம், எந்த ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டிச் கொடுத்து தான் இதில் நம்ம சுகர் பீடை வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் மேலேருந்து எடுத்துகிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இதில் வந்து 5 பீட்ஸாக வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். 5 பீட்ஸ் எடுத்து இதில் நான் வந்து போட்டு இப்போ இதை வந்து நான் கீழே வந்துட்டு நம்ம கீழேருந்து ஒரு த்ரெட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கும் கீழே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். மறுபடியும் நான் இங்கேருந்து த்ரெட் எடுத்து அந்த லைனுக்கு உள்ளே கொஞ்சம் எண்டிங்கில் அந்த லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். நம்ம ஃபஸ்ட்டு லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் கிராஸாக கொடுங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்பில் வரும், ஃபில் பண்ண முடியும் நம்மளால். இப்போ நான் எண்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கீழே ஒரு ஸ்டிச், மறுபடியும் அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச். இப்போ மறுபடியும் நான் அந்த த்ரெட்டை மேலே எடுத்துருப்பேன். அந்த லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அந்த லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். இப்போ அந்த லைனுக்கு வெளில ஒரு ஸ்டிச் எடுத்து இப்போ நான் இதில் வந்துட்டு 5 பீட்ஸ் வந்து போட்டு மறுபடியும் இதை நான் வந்து இந்த டிசைன் போட்டுக்கிறேன். எடுத்துட்டோம். இப்போது கீழே ஒரு ஸ்டிச், சேம் அதே தான். இப்போ மேலே ஒரு ஸ்டிச், மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், மறுபடியும் கீழே ஒரு ஸ்டிச், மேலே கீழே அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து இதிலே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு மிரர் ஒர்க்குக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்தோமோ அதே சேம் ப்ராசஸ், அதே சேம் மெத்தடில் தான் நீங்கள் வந்துட்டு பீட்ஸே வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு ஸ்டிச்சை. நான் போகிற வீடியோஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நீங்கள் பேசிக்காக அந்த ஒரு ஸ்டிச்லேயே நம்ம எப்படி அந்த ஃபுல் டிசைனை வந்து கவர் பண்ணலாம், அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று அது நல்லா டிசைனாக வந்த மாதிரி நமக்கு இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து மிரர் போடும்போது இதே மெத்தடில் தான் போட்டோம். இப்போ மறுபடியும் அந்த லைனுக்கு உள்ளே வெளியில் அவ்வளோதான். இப்போ அந்த லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அப்புறம் அந்த லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். இப்போது இதில் நான் பீட்ஸை வந்து எடுத்துக்கிறேன். 5 பீட்ஸ்
எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை 3 பீட்ஸ் வரும், எனக்கு வந்து லைன் கொஞ்சம் சின்னதாக வேணும், நீங்கள் 3 எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக எனக்கு வேணும் ப்ராடாக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 7 பீட்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 6 வேணும்னாலும் 6 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 பீடாலாம் போட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்போம், நீங்கள் வந்து சுகர் பீட் வந்து நீங்கள் லைனில் போடுறீங்கன்னா 2 தான் போடணும் அப்படின்ட்டு. அது அந்த மாதிரி வீடியோஸில் மட்டும்தான். இந்த மாதிரி வீடியோஸில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் சர்க்கிள் போடுறீங்க, இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா, இல்லைனா வந்து பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து அது மேலே நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலுமே நம்மளோட இஷ்டம் தான். நம்ம வந்துட்டு 4 or 6 இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம கொடுத்து போடலாம். இப்போ இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது இந்த சர்க்கிள் நம்ம கரெக்டாக வருதா இல்லை வரலையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் இதே மாதிரி ஒரே ஈவன் நம்பரில் பீட்ஸை கொடுத்து இதே ஈவன் நம்பரில் கொடுத்து இதே மாதிரி க்ராஸாகவே நீங்கள் மேலே கீழே ஸ்டிச் போட்டு பண்ணாலே முடிஞ்சிடும். நீங்கள் வந்து இப்போ மிரர் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி போட்டிருப்பேன். ஒரு கிளாஸஸ்மே வந்துட்டு நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு எதெல்லாம் வரலையோ அது எல்லாமே நீங்கள் நீங்கள் அதை ரிப்பீட்டடாக பண்ணி பார்த்து ஒரு கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானும் உங்களுக்கு எப்படி நம்ம அதுக்குள்ளேயே வந்து கவர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கிளாஸஸும் வந்து போட்டுட்டு வரேன். இப்போ ஃபைனலி நம்ம முடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் கீழே ஒரு ஸ்டிச். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு போய் மேலே, எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா கீழேருந்து எடுத்துகிட்டு போய் மேலே போய் முடிக்கக்கூடாது. மேலே த்ரெட்டை இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போய் வச்சு மேலேருந்து த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வரும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து பீட்ஸை வந்துட்டு கோக்கணும். இந்த மாதிரி போட்டு இப்போ நான் மறுபடியும் கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச். இப்போ இந்த த்ரெட்டை மறுபடியும் நான் மேலே எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு லாக் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு லைன் கொடுத்தா நமக்கு இந்த சர்க்கிள் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ கீழேருந்து நான் ஒரு ஸ்டிச் போட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறேன். மேலே இருக்கிற லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அப்புறம் அந்த லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த த்ரெட்டில் நீங்கள் பீட்ஸை போட்டு மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம், 2 ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.